ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா மெக்கான் லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு பிஎஸ்யூ பேஸ்ட் கம்பெனி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் கேட்டகரியில் வரும். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல் அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட் கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் ஸ்டாஃப் பேசிஸ் தான், எந்த கான்ட்ராக்ட் பொசிஷனும் கிடையாது. ஸோ இந்த பொசிஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி கேட்குறாங்க, எவ்வளோ பே ஸ்கேல் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்ரூட்மெண்ட் அப்ளிகேஷன் மோட் வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான், எந்த ஆஃப்லைன் எதுவும் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கான டேட் வந்து நோட்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா www.meconlimited.co.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட். இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ICAI அப்படி இல்லைனா ICMAI இது வந்து முடிச்சிருக்கணும். மொத்தம் 14 போஸ்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஒவ்வொரு காஸ்ட் வைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆர். இதுக்கு வந்து BBA முடிச்சிருக்கணும் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுக்கும் வந்து BBA த சேம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியல் சர்வீஸ். இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான், BBA ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் பேசிக். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன கிரேட் அண்ட் பே ஸ்கேல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து S6 அப்படின்ற கிரேடில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 28 வயசு தான் இருக்கணும். அண்ட் பே ஸ்கேல் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 27,710லேருந்து 53,590 வரைக்கும் இருக்கலாம். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன மாதிரியான மோட் வேணாலும் இருக்கலாம். எதர் நீங்கள் ரெகுலரோ இல்லை ஃபுல் டைமோ இல்லை நீங்கள் டிஸ்டன்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. காஸ்ட் வைஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா UR OBCயில் நான் க்ரீமி லேயர் அண்ட் EWS கேட்டகரி இவங்க எல்லாமே வந்து மினிமம் 60% எடுத்திருக்கணும். அண்ட் SC/ST PWD கேண்டிடேட்ஸ் வந்து மினிமம் 50% இருந்தாலே போதும். இன்கேஸ் உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், அதாவது உங்களுடைய கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்லேயோ இல்லை மார்க் ஷீட்ஸ்லேயோ வந்து பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணாமல் கிரேட் பாயிண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி அந்த கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த பர்சன்டேஜ் கன்வர்ஷன் நீங்கள் யார்கிட்டேருந்து வாங்கலாம்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிச்சிருந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அதாவது கிரேட் பாயிண்ட்ஸ் டு பர்சன்டேஜுக்கு கன்வர்ஷனுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஆன்லைன்லேயே பண்ணலாம். அதை பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் வந்து ஹார்ட் காப்பியாகவே வாங்கலாம். அது உங்களுக்கு கொரியரும் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு யாராச்சும் அந்த இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது ஒரு செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். அண்ட் இங்கே வந்து எப்படி அந்த பர்சன்டேஜை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் செலெக்ஷன் மோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வென்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து தருவாங்க. ஸோ அதெல்லாமே உங்களோட கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து கீப் ஆன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கும் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு, டெஸ்ட் டியூரேஷன் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ நெகட்டிவ் மார்க் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து பைலிங்குவல் லாங்குவேஜ் போத் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து 1 மார்க் கேரி பண்ணுறாங்க. அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 0.25. ஸோ டோட்டல் டியூரேஷன் வந்து 90 minutes. இந்த இதில் வந்து சிலபஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 15. அதாவது இது எல்லாமே அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரி சர்வீஸ். இதே அசிஸ்டன்ட் ஹெச்ஆர்னா அதுக்கு 10 நம்பர் கொஸ்டின் தான். ஸோ அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டினும் வேரி ஆகுது. ஸோ என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், டொமைன் நாலேஜ், இந்த மாதிரி டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ட்ராவல் அலவன்சஸும் கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC EWS கேண்டிடேட்க்கு வந்து 875 ருபீஸும், SC/ST PWD எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் இன்டர்னல் கேண்டிடேட் அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாலும் 625 ருபீஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பேமெண்ட்லேயே பண்ணலாம்.
ஸோ இங்கே வந்து அதர் டீட்டெயில்ஸ், அதாவது ரெமுனரேஷன் அண்ட் எங்கெல்லாம் வந்து போஸ்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போஸ்டிங் வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து கம்பெனி. அந்த டைமில் கம்பெனியில் வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்றாப்புல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வெப்சைட்டில் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் போயிட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் அப்படின்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் போய் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி அண்டு சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து என்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஸ்கேன் காப்பீஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அண்ட் ஹெச்எஸ்சி, அதாவது ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்ஸ், அண்ட் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்களோ அதோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அண்ட் எல்லா செமஸ்டரோட இயர் வைஸ் மார்க் ஷீட்ஸ், ஸோ அது பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு, ஸோ இந்த மாதிரி, அண்ட் ஆல்சோ உங்களோட காஸ்ட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி சப்மிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அண்ட் இது எல்லாமே எவ்வளோ எம்பிக்குள்ளார இருக்கணும் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அந்த சிங்கிள் பிடிஎஃப் வந்து 2 MBக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, இங்கே காட்டுற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுவும் மண்டே டு சாட்டர்டே. ஆர்எல்ஸ் இங்கே காட்டியிருக்கிற இமெயில் ஐடிக்கு கூட நீங்கள் வந்து மெயில் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் எந்த ஹார்ட் காப்பீஸும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து சிவிடி சென்டர்ஸ் போகும்போது அட்மிட் கார்டோட ஹார்ட் காப்பி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை தவிர வேறு எந்த ஹார்ட் காப்பீஸும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதோ கொரியர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்டு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.